போற டிசீஸ் ஹீமோலைட்டிக் டிசீஸ் ஆஃப் நியூபார்ன், அதாவது HDA டிசீஸ். இந்த டிசீஸ்னா என்னன்னா, அம்மாக்கு நெகட்டிவ் பிளட் குரூப் இருந்து பிறக்கிற குழந்தைக்கு பாசிட்டிவ் பிளட் குரூப்பா இருந்தா வரக்கூடிய டிசீஸ் தான் HDA டிசீஸ். இது எதனால வருதுன்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம உடம்பை பொறுத்தவரை என்னன்னா ஆன்டிபாடிஸ் இருக்கும். ஆன்டிபாடிஸ்னா என்னன்னா நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்புல இருக்கும். இப்போ ஏதாவது ஒரு பொருள், ஏதாவது ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் நம்ம உடம்புல வரும்போது என்ன ஆகும்னா அதுக்கு எதிரான ஆன்டிபாடி நம்ம உடம்புல ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ ஏதாவது ஃபீவர், கோல்டு, காஃப், ஏதாவது ஒரு டிசீஸ் நமக்கு மைக்ரோ ஆர்கானிக் இன்ஃபெக்ஷன் ஏதாவது நம்ம வரும்போது அதற்கு எதிரான ஆன்டிபாடிஸ் நம்ம உடம்புல ப்ரொடியூஸ் ஆகும். ஆன்டிபாடிஸ்னா என்னன்னா நோய் எதிர்ப்பு சக்தி. அது ப்ரொடியூஸ் ஆகி என்ன செய்யணும்னா வரக்கூடிய டிசீஸை அழிச்சிடும், டிஸ்ட்ராய் பண்ணிடும். அதுதான் இந்த ஆன்டிபாடிஸோட வேலை. அதே மாதிரி தான் இந்த டிசீஸ்ல என்ன ஆகுதுனாக்கி, இப்போ ஒரு அம்மாக்கு நெகட்டிவ் பிளட் குரூப், நெகட்டிவ்னா O நெகட்டிவா இருக்கலாம், A நெகட்டிவா இருக்கலாம், AB நெகட்டிவா இருக்கலாம், ஏதோ ஒரு நெகட்டிவ் பிளட் குரூப் இருக்கும்போது அந்த குழந்தை பாசிட்டிவா பிறந்திருக்கு, அவங்க அப்பாவுக்கு பாசிட்டிவ் இருக்கிறனால ஏதோ அந்த குழந்தை பாசிட்டிவா பிறக்கும்போது வரக்கூடிய டிசீஸ் தான் HDA டிசீஸ். அந்த அம்மாவுடைய ஃபர்ஸ்ட் பேபிக்கு எந்த டிசீஸ்மே வராது, செகண்ட் பேபிக்கு அந்த டிசீஸ் வரும். அது எப்படி வருதுன்னா, இப்போ இது ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சியோட அந்த குழந்தைக்கு என்னன்னா ஆர்பிசி என்னன்னா ஃபர்ஸ்ட் அம்மாக்கு என்ன இருக்கும்னா நெகட்டிவ் இருக்கும், நெகட்டிவ் பிளட் குரூப். குழந்தைக்கு என்ன வருது, பாசிட்டிவ் பிளட் குரூப் இருந்துச்சுன்னா அந்த குழந்தையோட ஆர்பிசி செல்ஸ்ல என்ன இருக்குன்னா பாசிட்டிவ்க்குள்ள ஆன்டிஜன் இருக்கு, பாசிட்டிவ்க்குள்ள ஆன்டிஜன் இதுல இருக்கு. அம்மாக்கு என்னது கிடையாது, பாசிட்டிவ் உள்ளது அம்மாக்கு கிடையாது. ஏன்னா அவங்ககிட்ட இருக்கிறது நெகட்டிவ் பிளட் குரூப். அந்த குழந்தையோடது என்ன ஆகுதுன்னா அம்மாக்கு வயிற்றுல, அதாவது அம்மாவோட யூட்ரஸ்ல அந்த குழந்தையோட ஆர்பிசி செல்ஸ் வந்துடுது. அம்மாக்கு அது என்னது ஏதோ ஒரு புது செல், ஏன்னா குழந்தைக்கு பாசிட்டிவ், அம்மாக்கு நெகட்டிவ், அம்மாக்கு அந்த ஆன்டிஜன் கிடையாது. இந்த பிளட் அம்மாவுடைய வயிற்றுல வரும்போது என்ன ஆகும்னா அம்மாவுடைய உடம்பு என்ன செய்யணும், இது ஏதோ வேற ஒரு புதுசா நம்ம உடம்புல ஏதோ ஒரு செல் வந்திருக்குன்னு நினைச்சுக்கிட்டு என்ன செய்யுதுன்னா இந்த குழந்தையுடைய செல்லுக்கு எதிரான ஆன்டிபாடிஸ் அந்த உடம்பு ப்ரொடியூஸ் பண்ணுது. அதாவது குழந்தை பாசிட்டிவா இருக்கும்போது அதுக்கு எதிரான ஆன்டிபாடிஸ் அவங்க அம்மாவுடைய உடம்புல ப்ரொடியூஸ் ஆகுது. என்ன ரீசன்னா அம்மாவுடைய உடம்பு என்ன ஐடென்டிஃபை பண்ணுதுன்னா இது ஏதோ நமக்கு தெரியாது, ஏன்னா இதுல பாசிட்டிவ் ஆன்டிஜன் இருக்கு. அப்ப இது நமக்கு தெரியாத ஒரு தேவையில்லாத ஒரு பொருள் நம்ம உடம்புல வந்துருச்சு, நம்ம யூட்ரஸ்ல வந்துருச்சு, நம்மளுடைய உடம்புக்குள்ள வந்துட்டு நினைச்சிட்டு ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணி அது வச்சிருக்கு. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் பேபிக்கு எந்த எதுவுமே ஆகாது, அவங்க உடம்புல தான் அந்த ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. அந்த பிளட் சாம்பிள் அவங்க உடம்புல வந்தது இந்த ஆன்டிபாடி அழிச்சிடும். இந்த ஃபர்ஸ்ட் டெலிவரி நார்மலாவே ஆயிடும், நார்மலா டெலிவரி ஆயாச்சு. இந்த ஃபர்ஸ்ட் பேபிக்கு எந்த வித டிசீஸும் வராது. செகண்ட் பேபி கன்சீவ் ஆகும்போது என்ன ஆகும்னா மறுபடியும் செகண்ட் பேபி பாசிட்டிவா இருக்கும்போது ஆல்ரெடி இந்த பேரண்ட்ஸோட இது பாடி என்ன செய்திருக்கோம், இந்த ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணி வச்சிருக்கு. அது என்ன செய்திருக்கோம், அடுத்து மறுபடியும் இந்த ஆர்பிசி வந்தோடனே என்ன நினைச்சிடும், இது தேவையில்லாத ஆர்பிசி நினைச்சு அந்த குழந்தைய எல்லா ஆர்பிசியும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். அட்டாக் பண்ண ஆரம்பிச்சு அபார்ஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த குழந்தைக்கு நிறைய டிசீஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதுதான் HDA டிசீஸ். ஃபர்ஸ்ட் பேபிக்கு எந்தெந்த டிசீஸும் வராது, செகண்ட் பேபிக்கு டிசீஸ் வரும். ஏன் ஃபர்ஸ்ட் பேபிக்கு வராதுன்னா அந்த பிளட் சாம்பிள் கொஞ்சோண்டு பேரண்ட்ஸோட இதுல வரட்டுக்கோ ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகி பாடி வச்சிருக்கோம், இந்த பேபி டெலிவரி ஆயிரும். செகண்ட் பேபி வரும்போது இது ஐடென்டிஃபை பண்ணிடும், பாடி என்ன செய்யும் ஐடென்டிஃபை பண்ணிடும், இது ஏதோ வேற ஒரு இது நம்ம உடம்புக்குள்ள வருதுன்னு நினைச்சிட்டு அதை அழிக்க தொடங்கிறோம். அதனால ஃபர்ஸ்ட் பேபிக்கு டிசீஸ் வராது. செகண்ட் பிரெக்னன்சி அதே மாதிரி பாசிட்டிவாக இருந்தா, அதே நெகட்டிவா இருந்தா பிரச்சனை கிடையாது. ஏன்னா நெகட்டிவா இருக்கும்போது உங்களுக்கு அந்த ஆன்டிஜன் பாசிட்டிவ்ல ஆன்டிஜன் இருக்காது, அப்ப பேரண்ட்ஸ்க்கு அது எதுவுமே செய்யாது. பாசிட்டிவா இருந்தா மட்டும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்ப இத நமக்கு என்னென்ன டிசீஸ் இப்படி இருந்துச்சுன்னா என்னென்ன டிசீஸ் வரும்னு பார்த்தாக்கி பேரண்ட்ஸ்க்கு அபார்ஷன் நடக்கலாம். ஃபர்ஸ்ட் டெலிவரி ஒன்றும் ஆகாது, செகண்ட் டெலிவரியில இருந்து அபார்ஷன் வரலாம். குழந்தைங்களுக்கு என்ன ஆகும்னா அனிமியா, ஏன்னா அதோட ஆர்பிசி செல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அம்மாவோடைய ஆன்டிபாடி போய் கொன்னுடுச்சு. கொல்லும் போது என்ன ஆகும், அதுக்கு பிளட்டே இல்லாம ஆயிடும், அனிமியா டிசீஸ் வரும். ஆர்பிசி எல்லாம் டெத் ஆகுறதுனால அவங்களுக்கு பிலிரூபின் ஹை ஆகி ஜாண்டிஸ் வரும், பிரெயின் டேமேஜ் வரும், பாடி எல்லாம் ரொம்ப ஸ்வெல்லிங் ஆகும், ஹார்ட் ஃபெயிலியர் வரும், லிவர் ஸ்கிரீன் என்லார்ஜ்மென்ட் ரொம்ப பெருசாகும், டெவலப்மெண்ட் ரொம்ப டிலே ஆகும். இந்த டிசீஸ் எல்லாம் செகண்ட் பேபிஸ்க்கு வரும். அடுத்து இதை நம்ம எப்படி லேப்ல டயக்னோசிஸ் பண்ணலாம் கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தா ரெண்டு டெஸ்ட், இன்டைரக்ட் வூண்ட் டெஸ்ட், டைரக்ட் வூண்ட் டெஸ்ட். இன்டைரக்ட் வூண்ட் டெஸ்ட் எப்ப பார்ப்போம்னா குழந்தை கன்சீவ் ஆயிருக்கும் போதே நம்ம பேரண்ட்ஸ்க்கு பிளட் சாம்பிள் எடுத்து நமக்கு அந்த ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டைரக்ட்
ஹோம் டெஸ்ட்னா குழந்தை பிறந்த பிறகு குழந்தையோட பிளட் சாம்பிள் எடுத்து அந்த ஆவேஜ்குள்ள இது இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஹோம் டெஸ்ட்ல நம்ம கண்டுபிடிக்கலாம். இதோட ப்ரிவென்ஷன் என்னன்னு பார்த்துக்கலாம். ஆன்டிடி ஆன்டிபாடி நம்ம இது பண்றோம். ஆன்டிடி ஆன்டிபாடி நம்ம பண்ணும்போது என்ன ஆயிரும்னா இந்த ஆன்டிபாடி ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணிடும். ஸ்டாப் பண்ணும்போது அவங்க பாசிட்டிவ் பிளட் குரூப்பா இருந்தாலும் குழந்தை பாசிட்டிவ் பிளட் குரூப்பா இருந்தாலும் இந்த ஆன்டிபாடி அது வந்து கில் பண்ணும்போது நமக்கு அந்த டிசீஸ் வராது. அதாவது 28 வீக்ஸ் ஆஃப் பிரெக்னன்சிலயும் போடுறோம், 72 டெலிவரி முடிஞ்ச 72 ஹவர்ஸ்ல நம்ம இந்த வேக்சின் போடும்போது இந்த ஆன்டிபாடிஸ் நமக்கு ப்ரொடியூஸ் ஆகாது. ஃபர்ஸ்ட் கன்சீவ் ஆன 28 வீக்ஸ் ஆஃப் பிரெக்னன்சில போடுவோம், அதுக்கடுத்து டெலிவரி ஆன பிறகு 72 ஹவர்ஸ்ல நம்ம இதை போடும்போது இந்த ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆயிருந்தாலும் அப்ப செகண்ட் பேபிக்கு இந்த டிசீஸ் வராது. ஃபர்ஸ்ட் பேபிக்கு எந்தவித டிசீஸும் கிடையாது, செகண்ட் பேபிக்கு டிசீஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, அபார்ஷன் நடக்காது. அதனால தான் நெகட்டிவ் பிளட் குரூப் இருந்தா சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் பேபி நார்மல் ஆச்சு செகண்ட் பேபி கன்சீவ் ஆகல அபார்ட் ஆகிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த ரீசன் தான், இந்த டிசீஸ் தான். நம்ம இந்த வேக்சின் எடுத்துக்கும் போது நமக்கு இந்த டிசீஸ்ல இருந்து நம்ம ப்ரிவென்ட் ஆகலாம்.